what ratio does the point minus 4 comma 6 divide the line segment joining the points a of minus 6 comma 10 and b of 3 comma minus 8. AB னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இதில் ஒரு பாயிண்ட் minus 4 comma 6ன்ற பாயிண்ட் இந்த லைன் செக்மெண்ட் ஏபியை டிவைட் பண்ணுது. என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம M1 M2ன்ற ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டு தான் டிவைட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்டியூஷன்லாம் பார்ப்போம். x, y தான் இந்த பாயிண்ட். இதுதான் அந்த பாயிண்ட் டிவைட் பண்ணுற பாயிண்ட். ஸோ அதுதான் இங்கே இருக்கணும். -4, 6. ஓகே, அந்த லைன் செக்மெண்ட் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல ஏ அண்ட் பியை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது x1 y1 x2 y2 m1 m2 தான் இப்போ கண்டுபிடிக்கணும். வாட் ரேஷியோ அப்படின்னு இருக்கா, m1 m2 கேல்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ m1 அப்படியே வச்சுக்கணும். x2 என்ன 3 plus m2 x1. x1 is -6 divided by m1 plus m2. m1 y2 is -8 plus m2 y1. y1 is 10 divided by m1 plus m2. இப்போ x வேல்யூ தனியாக வச்சு ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த x கோஆர்டினேட் இருக்குல்ல அதை இதுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஒய்யை இந்த இதுக்கு ஈக்குவேட் பண்ணணும். இது எக்ஸ் கோஆர்டினேட்டோட வேல்யூ. இதிலிருந்து M1 M2ஓட ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே வேல்யூ தானா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஒய் கோஆர்டினேட்டை இதோட ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 by 1 பார்ப்போம். ஸோ இப்போ -4 = இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். 3m1 -6 m2 டிவைடட் பை m1 + m2. இங்கே 6 = -8 m1 plus 10 m2 divided by m1 plus m2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் கொண்டுட்டு வரலாம். -4 m1 -4 m2 = 3 m1 -6 m2. m1 குரூப் பண்ணலாம். அப்போ -7 m1. இந்த 6 இங்கே கொண்டு வந்தால் -6 இங்கே வரும்போது +6 ஆகிடும். அப்போது +2 m2 = 0ன்னு வந்துடும். அப்போது 7 m1 = 2 m2 அப்படின்னு எழுதிடலாமா. m1 by m2 என்ன ஆகுது, m2 கீழே வருது. இந்த 7 இந்த பக்கம் போகுது. 2/7 புரியுதா. m1 அப்படியே வச்சுட்டு இந்த m2 கீழே கொண்டு வந்திருக்கேன். அப்போ இந்த 7 அடுத்த சைடில் டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ m1 m2ஓட ரேஷியோ 2/7. ஓகே, இதே வேல்யூ தான் வருதான்னு பார்க்கணும். ஒய் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6m1 + 6m2 = -8m1 + 10m2. m1 m2 குரூப் பண்ணுவோம். 8 இங்கே வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 14m1 இங்கே +10 இங்கே வரும்போது -10 ஆகிடும். அப்போ -4m2 = 0ன்னு ஆகிடும். 4m1 = 14m1 = 4m2. m1 by m2 = 4/14. சிம்பிளிஃபை பண்ணால் 2/7. ஸோ m1 by m2 என்ன ரேஷியோவில் இருக்குது, 2/7 ரேஷியோவில் இருக்குது.